இந்த அமர்வு நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்க மாட்டோம் என்று சொன்னாலே அடுத்ததாக அந்த அமர்வு நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அமர்வுக்கு தான் அந்த வழக்கு செல்லும். அப்படி தான் அந்த ஆர்டர் போட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, அவசரமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க தமிழக அரசு. இந்த வழக்கை இவர்கள் தாக்கல் செய்த வழக்கை, இவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்று போகிறார். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை நீ தானே போட்ட கேஸு, நீ போய் வேற ஸ்டேட் ஹைகோர்ட்டுக்கு மாற்றிட்டு ஏன் போகிறீங்க? இந்த வழக்கு ஒரு திங்கட்கிழமை காலை உச்சநீதிமன்றத்தில் வருகிறது. அது வருவதற்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ்.எம். சுப்பிரமணியம் முன்பு வருகிறது. வந்த உடனே எஸ்.எம். சுப்பிரமணியத்துக்கிட்ட சார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறோன்னு சொன்ன உடனே, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோன்றதை நீங்கள் ஏன் சொல்ல ஞாபகம் இருக்கா? நீதிமன்றத்திற்கு நீங்கள் தரும் மரியாதை இதுதானா? அப்புறம் ஏன் வழக்கு தொடுத்தீங்க? அன்னைக்கு தான் கரெக்டாக கவர்னர் பவர்ஸ் பற்றி சுப்ரீம் கோர்ட் கொடுக்குது. அவங்க அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே செம்மாட்டி இதில் கோர்ட்டுக்குன்னு உங்களுக்கு ஒரு மரியாதை இல்லையாங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ விரிவாக நான் இந்த இதை கேட்டிருக்க மாட்டேன்ல. எவ்வளவோ பேர் கேஸுக்கு பெண்டிங் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தூக்கி எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். 7 மற்றும் 8 நீங்கள் ஆர்குமெண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணணும்னு நாங்கள் அன்றைக்கே சொல்லியிருந்தோம். நான் சுப்ரீம் கோர்ட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் கேட்டிருக்க மாட்டேன். இதை